அனைவருக்கும் வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? இது சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் என் இனிய தமிழே இலக்கணம் இனிது பகுதி. இன்று எடுக்கவிருக்கிற தலைப்பு ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுதல் மற்றும் ஓரெழுத்து ஒருமொழி சொல். இப்ப ஒருமை பன்மை பிழைகளை நீக்குவதை பத்தி பேசுவோம். ஒருமை பன்மை என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுல அதை வைத்துதான் நமக்குடைய அந்த ஒரு மொழியினுடைய சிறப்பும் அந்த எழுத்தினுடைய தன்மையும் அந்த வாக்கியத்தினுடைய தன்மையும் அமையும். ஒருமை வர இடத்துல பன்மையை பயன்படுத்தினாலோ பன்மை வர இடத்துல ஒருமை பயன்படுத்தினாலோ அது இலக்கண பிழை ஆயிரும். இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையின்றி எழுதுவதும் பேசுவதும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதுல ஒருமை பன்மைகள் பிழை ஏற்படுகிற பொழுது அது இலக்கண முறையற்றதாக மாறி விடுகிறது. இந்த தடுமாற்றம் எல்லா இடங்களிலும் இருக்கு. அப்ப இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அந்த ஒருமை பன்மை பிழையில எந்த இடத்துல நமக்கு தடுமாற்றம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதை சரி செய்து கொண்டோம் என்றால் இந்த ஒருமை பன்மை பிழைகளிலிருந்து நம்ம தவிர்ப்பதற்கு வழிவகையாக இருக்கும். ஏன்னா போட்டித் தேர்வு வகுப்புகள்ல நிரம்ப கேள்விகள் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக வருகிற பொழுது விடையாக எழுதுவதற்கு இந்த வகுப்பு சால சிறந்தது என்று சொல்லி வகுப்பு இனிதே தொடங்குகிறது. இதோ பாருங்க, இப்ப ஒருமை பன்மையில எந்தெந்த மாதிரியான பிழைகள் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒருத்தர் நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அன்றுன்னு ஒரு வார்த்தை வருது, அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அல்லன் என்று வார்த்தை வருது, அல்லல், அல்லர், அல்லார் என்று எழுதியிருக்காங்க, அல்லல், அல்லை, அல்லேம், அப்படி சில பல சொற்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சொற்கள்ல எந்த இடத்துல ஒருமை வரும், எது பன்மை வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எளிதாக இந்த ஒருமை பன்மை பிழைகளை எளிமையாக நீக்கிவிடலாம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. இந்த அல்ல அன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்ல அப்படிங்கிற சொல்லாட்சி பன்மையை குறிப்பது. அன்று என்பது ஒருமையை குறிப்பது. இதை நினைவு வச்சுக்கோங்க நீங்க, ஒருமையை குறிப்பது. அப்போ ஒருமைனா என்ன, பன்மைனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அது ஆரம்பத்தினுடைய சொல்லாட்சிகள் எப்படி வருகிறது, முடிவு எப்படி வருகிறதுன்னு பார்த்தோம் சொன்னா அது ஒருமை பன்மையா என்னங்கிறது தெரிஞ்சு வருது. இது அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி இருக்கு. இது அப்படின்னு சொல்லும் போதே அது ஒருமை நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கொடி, இது கொடி அல்ல அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. இது அப்படின்னு சொன்னாலே ஒண்ணு, அல்லது கொடி அப்படின்னு ஒண்ணு, ரெண்டுமே ஒன்று தான். கொடி என்றால் ஒன்று, கொடிகள் என்றால் பல. அப்ப கொடி என்று வருகிற பொழுது கொடி அல்ல என்று சொல்லக்கூடாது, இது கொடி அன்று என்று ஒருமைகளை தான் எழுத வேண்டும். இதை போய் நமக்கு இது இவை அப்படின்னு வந்துருச்சுன்னா இவை கொடிகள் அல்ல அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதனால நம்ம பார்க்கிற பொழுது வாக்கியத்தை முதல்ல படிச்சு பார்க்கும்போது ஒருமையில் இருந்தா ஒருமையில தான் முடிய வேண்டும், பன்மையில் இருந்தா பன்மையில தான் முடிய வேண்டும். இது ஒருமை பன்மை பிழை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவள் சிறுமி அல்லன்னு போட்டிருக்கு. அவள் சிறுமி அல்ல அப்படின்னு இருக்கு. அல்ல அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உயர்திணையா அகிரணையான்னு நம்ம பார்க்கணும். உயர்திணையில முடிஞ்சா உயர்திணையில தான் முடியணும், அகிரணையில தொடங்கினா அகிரணையில முடியணும், உயர்திணையில தொடங்கினா உயர்திணையில முடியணும், அகிரணையில தொடங்கினா அகிரணையில முடியணும். சிறுமி என்பவள் உயர்திணை. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, அல்ல என்று போட்டிருக்கு. அல்ல என்பது பன்மை, அல்ல என்பது பன்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், இது அகிரணையை குறிக்கக்கூடியது. அப்ப இங்க சிறுமி, அவள் சிறுமி அல்ல என்று சொல்லக்கூடாது. சிறுமி என்பவள் அல் விகுதி வந்தா ஆணா இருந்தா ஆண் என்று முடிய வேண்டும். பெண்ணாக இருந்தால் ஆள் என்று முடிய வேண்டும். இதை நல்லா நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். இந்த விஷயத்தை கவனிச்சு வச்சா தான் நமக்கு புரியும். நல்லா கவனிங்க. ஒரு ஆண் பையனை ஒரு சிறுவனை குறிப்பதாக இருந்தால் அது ஆண்மகனை குறிப்பதாக இருந்தால் ஆண் என்று முடிவதாக இருக்க வேண்டும். சிறுமி அல்லது பெண்களை குறிப்பதாக இருந்தால் ஆள் என்று முடிவதாக இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவள் சிறுமி அல்ல என்று போட்டிருக்காங்க. ஆனா சரியான விடை என்ன, அவள் என்பது உயர்திணை, சிறுமி என்பது உயர்திணை. அப்ப சிறுமி என்பவள் பெண், பெண் என்றால் எப்படி முடிய வேண்டும், அல்லது ஆள் என்று முடிய வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்ப சிறுமி அல்லல் என்று எழுதுவதே சிறப்பு. புரியுதா? அப்ப உயர்திணையில் இருந்தா உயர்திணை சொல்லணும், அது பெண்பாலா இருந்தா பெண்பாலில் சொல்லணும், ஒருமையாக இருந்தா ஒருமையாக சொல்லணும். இப்ப அவள் சிறுமி என்பது உயர்திணை பெண்பால். அப்ப முடிவு எப்படி இருக்க வேண்டும், அவள் சிறுமி அல்லல் என்று உயர்திணையில் பெண்பாலில் முடிவதாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்க, அவன்
பாடகன் அல்லன் இருக்கு. அவன் என்பது உயர்திணை, பாடகன் என்பது ஆண்பால், அல்ல என்பது பன்மை. அப்ப அவன் என்பவன் ஒருவனே, பாடகன் என்பவன் ஆண்மகனே, அல்ல என்பது பன்மையில இருக்கு. நமக்கு என்ன முடியணும்? அவன் ஒருவன், பாடகன் என்பவன் ஆண்மகன், அல்ல என்று முடியக்கூடியது. அப்ப எப்படி முடிய வேண்டும்? அன் அல்லது ஆண் என்று முடிவதாக இருக்க வேண்டும். இங்க என்ன பாத்தீங்கன்னா பாருங்க, அவன் பாடகன் அல்லன், இதுவே சரியான விடை. அவன் என்பது உயர்திணை, பாடகன் என்பது ஆண்மகன், அல்லன் என்று முடிகிறது. அப்ப ஒரு ஒருமையாக இருந்தால் ஒருமையாக இருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா அவன் என்பது உயர்திணை, பாடகன் என்பவன் ஆண்மகன். அப்போ உயர்திணையில ஆரம்பிச்சா உயர்திணையில முடியணும். உயர்திணை ஆண்பாளா இருந்தா உயர்திணை ஆண்பால்ல முடிய வேண்டும். அல்லன் என்பது உயர்திணை ஆண்பால். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஓவியன் அல்ல, அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் என்பது தன்மை, ஓவியன் என்பது ஒருமை, அல்ல என்பது பன்மை. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சரியான விடை பண்ணா நான் ஓவியன் அல்லேன் என்று முடிய வேண்டும். நான் ஓவியன் அல்லேன் என்று முடிவதாக இருக்க வேண்டும். அதே நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் ஆசிரியர் அல்லன் இருக்கு. அவர் என்பது எப்பவுமே இருவிகுதி, ஆர் என்றால் அது பன்மையாக குறிக்க வேண்டும். இங்கே ஆசிரியர் என்பவர் ஒருவர் இருப்பினும் உயர்தனை நமக்கு சிறப்பு கருதி என்ன செய்யறோம்? ஆசிரியனை ஆசிரியர் என்கிற சொல்லுகின்ற மரபு நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம எப்போ உயர்திணையில சொன்னோம்னா, பன்மையில சொன்னோம்னா உயர்திணை, உயர் பலர்பாடுல சொன்னோம்னா பலர்பாடுல தான் நம்ம சொல்லணும். இங்க என்ன இருக்கு? அவர் ஆசிரியர் அல்ல அப்படின்னு இருக்கு. அல்ல என்பது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்ப இது தவறு. அப்ப சரியானது என்ன? அவர் ஆசிரியர் அல்லர் என்று முடிய வேண்டும். உயர்திணை என்பது உயர்திணையில முடியணும். ஆசிரியர் என்பது ஒருவராக இருந்தால் கூட அது பலர்பாலில் தான் சொல்லுகிற மரபு நம்மகிட்ட இருக்கு, சிறப்பு கருதி. அதனால அந்த அடிப்படையை அல்லர் என்று முடிவதே சால சிறந்தது. நீ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நாங்கள் ஏழைகள் அல்ல அப்படின்றது. நாங்கள் ஏழைகள் அல்ல அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. நாங்கள் அப்படின்னா என்னது? தன்மை பன்மை. அது நாங்கள் என்பது தன்மை பன்மை, ஏழைகள் என்பது பலர்பால், அல்ல என்பது பன்மையை குறிக்கக்கூடியது. என்ன பன்மை? அகிரணை பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா நம்ம எப்படி முடியணும்? உயர்திணை வரணும். நாங்கள் ஏழைகள் அல்லேம். ஏம் என்பதான் தன்மை பன்மை முற்றாக இருக்க வேண்டும். அது முற்றாக இருக்கு. அதனால என்ன செய்யணும்? நம்ம நாங்கள் ஏழைகள் அல்லேம் என்றுதான் எழுத வேண்டும். நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீ எனக்கு நண்பன் அல்ல அப்படின்னு இருக்கு. நீ என்பது முன்னிலை ஒருமை, நண்பன் என்பவன் உயர்திணை. அப்ப என்னவா இருக்கு? இது என்ன இருக்கு? அல்ல என்பது பன்மை, இது பன்மை. அப்ப பன்மையில வரும்போது பன்மையில நமக்கு வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நீ எனக்கு நண்பன் அப்படின்னு பார்த்தது என்ன? நீ எனக்கு நண்பன் அல்ல என்றுதான் எழுத வேண்டும், அல்ல என்று எழுத கூடாது. அப்ப நீ எனக்கு நண்பன் அல்லை என்று எழுதுவதே சிறப்பு. அதுதான் சரியான விடையும் கூட. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது பொது வழி அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அல்ல என்பதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், பன்மையை குறிக்கக்கூடியது. இது என்பது ஒருமை, பொது வழி என்பது உயர்திணை அல்ல. அப்ப நம்ம பார்த்து என்ன செய்யணும்? இங்க பாத்தீங்கன்னா, இது பொது வழி அன்று. ஒரே ஒரு அடிப்படையை சொல்லுகின்ற பொழுது ஒருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு, அது அகிரணை. அதனால என்ன செய்யறோம்? இது பொது வழி அன்று என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இவை பொது வழி அன்று அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா, இவை என்பது பன்மை, அன்று என்பது ஒருமை. அப்ப என்ன இருக்கணும்? இவை பொது வழி அல்ல என்று எழுதுவதே சரியான விடை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவை குதிரைகள் அன்று அப்படின்னு இருக்கு. அன்று என்பது ஒருமை, அன்று என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது. ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு? பன்மை வந்திருக்கு. அவை பன்மை வந்திருக்கு, குதிரைகள் பன்மை வந்திருக்கு. அப்ப பன்மையில வந்தா பன்மையில தான் நமக்கு முடிய வேண்டும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவை குதிரைகள் அல்ல என்று முடிவதே சிறப்பு.
இப்ப புரிஞ்சதா? ஒருமையில ஆரம்பிச்சா அது ஒருமையில தான் முடியணும். ஒருமை அக்ரினா ஒருமை அக்ரியில முடியணும். பன்மை அக்ரினா பன்மை அக்ரியில முடியணும். உயர்திணையில ஆரம்பிச்சா உயர்திணையில முடியணும். அது ஒருமையா பன்மையா எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில, தன்மையா முன்னிலையா எந்த அடிப்படையில, அது எப்படி தொடக்கம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் ஒருமை பன்மை சரியாக அமைக்க வேண்டும். அப்பதான் ஒருமை பன்மை பிழையை நம்ம தவிர்க்க முடியும். சரி, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தடுமாற்றம் வருங்கிறத பார்க்கும்போது, தான் என்கின்ற சொல் எங்கே வரும், தாம் என்கின்ற சொல் எங்கே வரும், தன் என்கின்ற தம் எங்கே வரும் என்ற சொற்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்ப தான் தன் எல்லாமே ஒரே பொருளுடையதுதான். தாம் தம் எல்லாம் ஒரே பொருள். தான் என்பதும் தன் என்பதும் ஒருமையை குறிக்கக்கூடிய உயர்திணை, தாம் என்பதும் தம் என்பதும் பன்மையை குறிக்கக்கூடிய உயர்திணை. அது எந்தெந்த இடங்கள்ல வரும் பாருங்க. பாருங்க, தான் தன் என்ற சொற்கள் ஒருமையில் மட்டும் வரும். இவன் தான் என் நண்பன், இவன் தான் என் நண்பன் என்கிற சொல்லும் பொழுது அது தான் தன் என்கிற சொல்கிற பொழுது இது ஒருமையை மற்றும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே பாத்தீங்கன்னா இதுதான் சிறந்தது என பாருங்க, இதுதான் சிறந்தது வரும்போது இது ஒருமையில வருகின்ற பொழுது இதுவும் ஒருமையில தான் முடியக்கூடியதாக இருக்கிறது. தூ என்று முடிவது ஒருமையை குறிக்கக்கூடியது, ந என்று முடிவது பன்மையை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் என்கிற சொல்லும் தன் என்கிற சொல்லும் ஒருமையை குறிக்கக்கூடியது. வேறுபாடு என்ன சொல்றாங்க, இவன் தான் என் நண்பன், இதுதான் சிறந்தது அப்படிங்கிற ரெண்டு சொல்லாட்சியை சொல்றாங்க. இப்படித்தான் எழுதணும். நீங்க பாருங்க, நம்ம எது பிழை எப்படி இருக்கு, சரியா எப்படி எழுதணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிழையா இருக்கிறத நம்ம பார்ப்போம். இவர் தான் என் நண்பர், இவர் என்பது பன்மை. எப்படி பன்மைன்னு சொல்றோம், அர் அர் ஆர் வந்துச்சுன்னா அது பன்மையை குறிக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இவர் என்பது பன்மை, தான் தன், தான் தன் என்பது ஒருமை நம்ம படிச்சோம், இப்பதான் படிச்சோம். அப்ப இப்படி சொல்லுகிற பொழுது நம்ம எப்ப எழுதணும், தான் என்பது பன்மையா, இவர் என்பது பன்மையாக இருக்கனால இதை பன்மையாக மாற்றோம்னா தாம் என்பது தான் என்பது தம் என தாம் என மாறும். தான் என்றால் தாம் என மாறும், தன் என்றால் தம் என மாறும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர்தாம் என் நண்பர், இதுதான் சரியான விடை. புரிகிறதா? பாருங்க, இவர்தான் என் நண்பர் என்கின்ற பிழையான சொற்கள்ல என்னென்ன பிழைகள் இருக்கு, இவர் என்பது பன்மை, தான் என்பது ஒருமை. அப்போ பன்மை என்றால் பன்மையில தான் முடிய வேண்டும். இங்க என்ன வந்திருக்கு, இவர்தான் என் நண்பர் என்று சொல்லுகிற பொழுது இது பிழையாகி விடுகிறது. சரியாக எழுத வேண்டும் என்றால் இவர் தாம் என் நண்பர் என்று எழுதுவதே சரியான விடையாகும். அதை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இவைதான் சிறந்தவை, இவைதான் சிறந்தவை இருக்கு. இவை என்பது என்ன, பன்மை, இவை பன்மை, சிறந்தவை பன்மை, தான் ஒருமை. தான் என்ன செய்ய முடியணும், எப்படி முடியணும், ஒருமை, தாம் என்பதுதான் பன்மை. இங்க பாத்தீங்கன்னா இவைதான் சிறந்தவை என்று எழுதுவதே சிறப்பு, அதுதான் சரியான விடையும் கூட. நீங்க அதே மாதிரி பாருங்க, அடுத்து பாருங்க, ராமன் தம் பணியை செய்தான் என்று இருக்கு. ராமன் என்பவன் உயர்திணை, ஒருவன், ஒருவன் தம் பணியை செய்தான். தம் என்பதும் தாம் என்பதும் தாம் என்பதும் பன்மைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன, செய்தான் என்பது ஒருவன், ராமன் என்பது உயர்திணை ஒருமை. அப்ப தம் என்பது என்ன முடியணும், தன் என்று முடிய வேண்டும். அப்படி எப்படி எழுதிருக்கணும், ராமன் தன் பணியை செய்தான் என்று எழுதியிருக்க வேண்டும். பாருங்க, ராமன் தன் பணியை செய்தான் என்பதே சரியான சொற்றொடர் ஆகும். அதுதான் பிழை நீக்கப்பட்ட சொற்றொடர், சரியான சொற்றொடர். நீங்க அதே மாதிரி பாருங்க, பாம்புகள் தன் இரையை தானே தேடிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. பாம்புகள் தன் இரையை தானே தேடிக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கு. இப்ப பாம்புகள் என்பது பன்மை, தன் என்பது ஒருமை, தன் என்பது ஒருமை. பாம்புகள் அப்படி பன்மை வரும்பொழுது இங்க என்ன வரணும், பன்மைதான் வர வேண்டும். அப்ப என்ன வரணும், தம் என்று எழுத வேண்டும். இங்க பாருங்க, பாம்புகள் தம் இரையை தானே தேடிக்கொள்ளும் என்பதே சரியான விடை. அத ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி இருக்கு, உயர்தினா உயர்தின முடிதான் பார்க்கணும், உயர்தின ஒருமைனா உயர்தின ஒருமையில தான் முடியணும், பன்மைனா பன்மையில முடிதாங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அது தெளிவாயிடும். அதுக்கடுத்து நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஓடாது
ஓடா, மேயாது, மேயா, இப்படி ஒரு 4 சொற்கள் இருக்கு. இப்ப எப்பவுமே நமக்கு பன்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். தூ என்று முடிஞ்சா அது ஒருமை, தூ இல்லாம இருந்துச்சுன்னா அது பன்மை. அவ்வளவுதான் வித்தியாசம், வேறுபாடு கிடையாது. இதுதான் வேறுபாடு. தூ என்று முடிஞ்சால் அது ஒருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, மலர்கள் வாடாதுன்னு இருக்கு. மலர்கள் என்பது என்ன? பன்மை. வாடாது உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா தூன்னு முடிஞ்சிருக்கு, அப்ப ஒருமை. பன்மை வந்தா பன்மையில தானே முடியணும். அப்ப அகிரிணை பன்மையில தான் முடியும் என்பதால் என்ன செய்யணும்? அந்த பாருங்க, மலர்கள் வாடா என்று எழுதுவதே சிறப்பு. புரிஞ்சதா? அப்ப ஒருமையில வந்தா ஒருமையில முடியணும், பன்மையில வந்தா பன்மையில முடியணும். ஒருமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வார்த்தையினுடைய இறுதி சொல் தூ என்று பெரும்பாலும் முடிந்திருக்கும். தூ என்று முடிந்தால் அது ஒருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்று வண்டிகள் ஓடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்று வண்டிகள் என்பது பன்மை, வண்டிகள் என்பது பன்மை, ஓடாது என்பது ஒருமை. அப்ப என்ன பிழை இருக்குன்னு நமக்கு கஷ்டம். பன்மை வந்தா பன்மை தானே முடிய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப என்ன செய்யணும்? இந்த தூவை நீக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். இன்று வண்டிகள் ஓடா. அதே மாதிரி பாருங்க, காகங்கள் நில்லாது அப்படின்னு பாருங்க. காகங்கள் என்பது பன்மை, நில்லாது அப்படிங்கிறது ஒருமை. அப்ப காகங்கள் என்பது பன்மையில வரும்போது முடிவு எப்படி இருக்கணும்? பன்மையாக முடிய வேண்டும். இங்க பாருங்க, காகங்கள் நில்லா என்று எழுதணும் என்றால் இது சரியான விடையாகும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, மாடுகள் துள்ளாதுன்னு இருக்கு. மாடுகள் என்பது பன்மை, துள்ளாது என்பது ஒருமை. எப்ப மாடுகள் துள்ளா என்பதே சரியானது, இது தவறானது. அது மாதிரிங்க, புலிகள் புல்லை தின்னாதுன்னு இருக்கு. புலிகள் என்பது பன்மை, தின்னாது என்பது ஒருமை. அப்ப இந்த சொற்றொடர் என்னது? தவறாகிறது. அப்ப சரியான சொற்றொடர் என்ன? புலிகள் என்பது பன்மை, புல்லை தின்னா என்பது பன்மை. அப்ப புலிகள் புல்லை தின்னா என்பது சிறப்பான சரியான சொற்றொடர். சரி, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, உடன்பாட்டு பன்மையில் பிழை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, உடன்பாடு அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கணும். எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பழவின்பால் எழுவாயாக வருமிடத்து தூ என்னும் ஒன்றன்பால் வினைமுற்று விகதைகளை பயன்படுத்துதல் பிழையாகும் அப்படிங்கிறாங்க. எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பழவின்பால் எழுவாயாக வருமிடத்து, பழவின்பால் வந்தாலே தூ வரக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தூ வருமிடத்து, வெளுவாயாக வருமிடத்து தூ என்னும் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகளை பயன்படுத்துதல் பிழையாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னங்கிறத பார்ப்போம். பிழைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் எந்தெந்த மாதிரியான பிழைகள்லாம் வருங்கிறத பார்ப்போம். வண்டுகள் மொய்த்தது அப்படின்னு, வண்டுகள் மொய்த்தது அப்படிங்கிறது ஒரு உடன்பாட்டு வாக்கியமாக இருந்தால் கூட வண்டுகள் என்பது பன்மை, மொய்த்தது என்று ஒருமையில சொல்றோம். இப்படி ஒருமை வரும்போது இந்த தூவை நீக்கிவிட்டு நான் சேர்க்க வேண்டும், வேற ஒண்ணுங்கள. வண்டுகள் மொய்த்தன என்பது சரியான விடை, வண்டுகள் மொய்த்தது என்பது தவறு. அதே போல பாருங்க, எருமைகள் ஓடியது அப்படின்றது, இங்கேயும் தூ வருகிறது, இங்க பன்மை வருகிறது, அப்ப இது தவறு. அப்ப சரியானது என்னது? எருமைகள் ஓடின என்பதே சரியானது. அதே மாதிரி கன்றுகள் கதறியது என்று சொல்லுகிறது. கன்றுகள் அப்படின்பது பன்மையாக இருக்கிறது, கதறியது என்பது தூ வந்திருக்கு, அப்ப என்னது? அது ஒருமை. அப்படி வந்தா அது தவறு. சரியானது என்னது? கன்றுகள் கதறின என்பதே சரியானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மயில்கள் ஆடியது அப்படின்னு இருக்கு. மயில்கள் ஆடியது, ஆடியது என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது, மயில்கள் என்பது பன்மையை குறிக்கிறது. அப்ப பன்மையில தொடங்கினா பன்மையில தான் முடியணும். இங்க தூ வந்திருக்கு, தூ வந்த நான் வரணும். மயில்கள் ஆடின என்பது சரியான சொற்றொடர் ஆகும். அப்ப இந்த மாதிரி எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின்பால் எளிமையாக வருகின்ற பொழுது நம்ம தூவை பயன்படுத்துறோம். அப்படி தூவை பயன்படுத்தோம்னா அது பிழையாகிவிடும். அப்ப தூவுக்கு பதிலாக ந பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த விடைகளை நம்ம பார்த்தோம். அடுத்து எழுவாய் பயனிலை வினைமுற்று பொருத்தம். எழுவாய் பயனிலை வினைமுற்று பொருத்தம். எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். எழுவாய் என்ன இருக்கோ அதே சொல்ல, அதே
அதுக்கு ஏற்றாற் போலதான் நம்ம பயனிலையும் சொல்ல வேண்டும். எழுவாய் உயர்திணையாக இருக்கும்போது அக்ரணைக்குரிய பயனிலையை பயன்படுத்தல் கூடாது. உயர்திணை வந்தா உயர்திணை, எழுவாயில என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியதுதான். எழுவாயில என்ன இருக்கோ, எழுவாய் உயர்திணையாக இருந்தால் முடிவு உயர்திணையாக இருக்க வேண்டும். அக்ரணையாக இருந்தால் பயனிலை அக்ரணையாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, அங்கே செல்வது யாரோ என்பது கேள்வியாக இருக்கு. அங்கே செல்வது என்று சொல்லலாமா? அங்கே செல்வது யாரோ என்று சொல்கிற பொழுது உயர்திணையா வருது. செல்வது என்பது அக்ரிணை ஒன்றன் பாலா வருது. அக்ரிணை ஒன்றன் பாலா வருது. இப்போ உயர்திணை வரும்போது உயர்திணை வரணும், அக்ரிணை வரும்போது அக்ரிணை வரணும். இங்க என்ன செய்யுது? உயர்திணை வந்திருக்கு, ஆனா அக்ரிணை ஒன்றன் பாலா வந்திருக்கு. அப்ப அது தவறாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? அங்கே செல்பவர் அல்லது அங்கே செல்பவன் அல்லது அங்கே செல்பவள் யாரோ என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும். அங்கே செல்பவர் ஒரு பெரியவராக இருக்கலாம், அதனால அருவிகுதி போட்டு அங்கே செல்பவர் யாரோ என்று எழுதுவது தவறில்லை. அல்லது முன்னாடி செல்பவர் ஒரு ஆண்மகனாக இருக்கலாம், அதனால அங்கே செல்பவன் யாரோ என்று கேள்வி கேட்பது தவறில்லை. இல்ல தொலைவில் செல்பவர் ஒரு பெண்ணாக இருக்கலாம், அப்படி இருக்கும்போது அங்கே செல்பவள் யாரோ என்று கேள்வி கேட்பதுதான் சரியானது. அதற்கு பதிலாக அதை விட்டு அங்கே செல்வது யாரோ என்பது தவறாகி விடுகிறது. அப்ப சரியான சொல், பெண் சென்றால் அங்கே செல்பவள் யாரோ என்று கேட்க வேண்டும். ஆண் சென்றால் அங்கே செல்பவன் யாரோ என்று கேள்வி இருக்க வேண்டும். இல்ல ஒரு பலரோ அல்லது மதிக்கக்கூடிய ஒரு பெரியவராக இருந்தா அங்கே செல்பவர் யாரோ என்று உயர்நிலை முடியக்கூடியதாக இருப்பதுதான் சரியான விடை. அப்ப எழுவாய் உயர்தனையா இருந்துச்சுன்னா பயனிலையும் உயர்தனையாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும். பாருங்க, கூறியது நீதானா என்று ஒரு சொற்றொடர் இருக்கு. அந்த சொற்றொடர்படி வந்து கூறியது என்பது என்னது? அக்ரிணை ஒருமை. அக்ரிணை ஒருமை. நீதானா என்பது யாரு? உயர்திணை. அப்ப எழுவாய் என்னவா இருக்கு, பயனிலை என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டும் முரணாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? கூறியவன் நீதானோ என்று இருக்க வேண்டும். கூறியவன் நீதானோ என்று இருந்தால் அது சரியான விடை. கூறியது செல்வது போன்ற வினைமுற்று அக்ரிணைக்குரியன, ஆகையால் இவை உயர்திணைக்கு பொருந்தாது. பொருந்தாது அப்படின்னு எழுதக்கூடாது, பொருந்தா. புரிஞ்சுதா? அப்ப செல்வது, கூறியது, தூ என்று முடிவது அக்ரிணை ஒருமைக்கு உரியது. அதனால உயர்திணை வருகின்ற பொழுது அக்ரிணைக்குரிய சொற்றொடர்களை நம்ம பயன்படுத்த கூடாது. அப்புறம் நமக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் நமக்கு இருக்கு. ஒரு என்கிறது என்ன, ஓர் என்பது என்ன? ஆங்கிலத்துல ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க, ஏ ஆன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது எங்கே வரும், இது எங்கே வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்க இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு இரவு அப்படின்னு இருக்கு. எப்பவுமே ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் போகும்போது ஒருமைக்கு அடுத்து வருகின்ற சொற்றொடர் உயிர் எழுத்தில் தொடங்குவதாக இருந்தால், உயிர் எழுத்தை முதலாக கொண்டதாக இருந்து அது ஒருமையாக இருந்தால் அதனை ஓர் என்று எழுத வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இரவுன்னு இருக்கு, ஒரு இரவுன்னு இருக்கு. ஒரு என்பது ஒருமை, இரவு என்பதும் ஒருமை. இங்க தொடக்கம் எப்படி இருக்கு? ஈ என்கின்ற உயிரெழுத்தில் தொடங்குது. ஈ என்கின்ற உயிரெழுத்தில் தொடங்குகின்ற பொழுது ஒரு என்பது ஓர் என்று மாறி, அப்ப திருத்தமாக ஓர் இரவு என்று எழுதுவது சிறப்பு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஊஞ்சல் இருக்கு. தமிழ்ல நம்ம உயிரெழுத்துல தொடங்கி அது ஒருமையாக இருந்தால் ஒரு என்கின்ற வார்த்தை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே ஓர் என்று பயன்படுத்த வேண்டும். எங்கே என்றால் உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி. நீங்க பாருங்க, ஒரு ஊஞ்சல் என்பதை ஓர் ஊஞ்சல் எழுத வேண்டும். ஒரு எரு என்பதை ஓர் எறும்பு என்று எழுத வேண்டும். ஓர் நூல் இருக்கு, இங்கே ஒரு நூல் இருக்கு. எது சரின்னு பாத்தீங்கன்னா, இங்கே நூல் என்பது உயிரெழுத்தில் தொடங்கவில்லை. நூல் என்கின்ற சொல் உயிர் மெய் எழுத்தில் தொடங்குகிறது, உயிர் மெய் எழுத்தில் தொடங்குகிறது. அப்போ உயிர் எழுத்தில் தொடங்கினால் ஓர் வரும், உயிர் மெய் எழுத்தில் தொடங்கினால் ஒரு வரும். இங்கே ஓர் நூல் என்று இருக்கு. நூல் என்பது
உயிரெழுத்து அல்ல, உயிர்மை எழுத்து. அதனால ஒரு நூல் என்று எழுப்பது சிறந்தது. அதையும் பாத்தீங்கன்னா மரம், ஒரு மரமா ஓர் மரமானு ஒரு கேள்வி வருது. மரம் என்பது உயிரில் தொடங்காத உயிர்மெய்யில் தொடங்கக்கூடிய ஒரு சொல். அதனால மரம் என்பதற்கு ஒரு மரம் என்றே எழுத வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓர் பூ எப்படின்னு இருக்கு. ஓர் பூ என்பது தவறு, ஒரு பூ என்றே எழுத வேண்டும். ஏனென்றால் பூ என்பது உயிர்மெய்யில் தொடங்கப்பட்ட ஒரு சொல். அதனால அதுக்கு முன்னாடி ஒரு பூ என்று சொல்லுவோம். ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எழுதும் போது ஏ வருமா ஆண் வருமான்னு ஒரு தடுமாற்றம் வரும். அப்படி வருகிற பொழுது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா AEIOU வந்துச்சுன்னா AEIOU என்ற எழுத்துக்களில் தொடங்கினால் அதுக்கு முன்னாடி ஆன் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னன்னா இந்த எழுத்துக்களில் தொடங்கினால் அல்ல, இந்த உயிர் ஒளியில் வந்தால் நம்ம வந்து ஆன் போடணும். உயிர் ஒளியில் இல்லாத AEIOU இல்லாத உயிர் ஒளியை தொடங்கக்கூடிய வேறு எழுத்துக்களும் இருக்கு. அதனால அந்த எழுத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம்னா சாதாரண விஷயம் தான். ஒரு சொல்லாட்சி எடுத்துக்கங்களேன். இப்ப ஆப்பிள் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன தமிழ்ல அப்படியே எழுதுங்க, வேற ஒண்ணும் செய்ய வேணாம். ஆப்பிள்னு இப்படி எழுதிட்டீங்கன்னா எழுதும் போது என்ன வருகிறது, தமிழ்ல என்ன இருக்கு, ஆ என்கின்ற உயிரெழுத்தில் வருகிறது. அப்போ வருகிற போது இங்க என்ன செய்யலாம், ஆன் ஆப்பிள் நீங்க போட்டலாம். அப்ப இப்படி கேட்கலாம், ஈல AEIOல தொடங்குதுல, அதனால வந்து இந்த AEIOU வந்துச்சுன்னா அப்ப ஆன் போடலாமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அம்பர்லான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதுங்க, அம்பர்லான்னு எழுதுவீங்க, சரிதானா? அப்ப எழுதும் போது இங்க என்ன எழுத்து தொடங்குது, உயிரெழுத்துல தொடங்குது. உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா இங்க என்ன செய்யலாம், ஆங்கில தமிழ்ல ஓர், ஆங்கிலத்துல ஆன் போட்டுடலாம். இதுவே இப்படி எழுதுறேன், யூனிஃபார்ம் அப்படின்னு எழுதுறேன். இப்ப இதை நீங்க தமிழ்ல எழுதி பாருங்க. இப்ப தமிழ் எழுதும் போது யூனிஃபார்ம் எழுதுறேன். இங்க முதல் எழுத்து என்னவா இருக்கு, உயிர் மெய்யாக இருக்கிறது. உயிர் மெய்யாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரணும், ஏ யூனிஃபார்ம் தான் எழுதுறேன். ஆங்கிலத்துல பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதுறோம், தமிழ்ல எழுதி நீங்க ஆங்கிலத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா ஓர் வரணுமா ஒரு வரணுமா ஆன் வருமா ஏ வருமாங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம அது மட்டும் இல்லை, இப்ப நீங்க பார்க்கும்போதே இப்ப AEIOல தான் நம்ம பார்த்தோம். அப்ப பிற மொழிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க பாருங்களேன், MLA. இந்த MLAக்கு முன்னாடி என்ன வரணும், அப்படி ஏ வருமா ஆன் வருமா, இதான் உயிரெழுத்துல இல்லையில, பபுள்ஸ் இல்லையில, AEIOE இல்லையில. அப்ப என்ன வரும் அப்படின்னா MLAக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், MLAன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. இந்த MLAவை என்ன செய்யணும், தமிழ் எழுதணும், MLA. இப்ப என்ன வருது, இங்க ஏ என்கின்ற உயிரெழுத்து வருது. அப்படின்னா என்ன செய்யணும், இங்க ஆன் MLAன்னு தான் நம்ம போடணும். புரிஞ்சுதா? இந்த அடிப்படையில தான் ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஒரு ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒருமை வந்து உயிரில் தொடங்கினால் அது ஓர் என்று எழுத வேண்டும். ஒருமை வந்து உயிர்மெய்யில் தொடங்கினால் அங்கே ஒரு என்று எழுத வேண்டும். இதுதான் விதி. அது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு சொற்கள் இருக்கு, இது அது இஃது அஃது. இந்த சொல்லாட்சி இருக்கு. இது என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இது எங்கே வரும், இஃது எங்கே வரும், அது எங்கே வரும், அஃது எங்கே வரும். இப்ப நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, ஓர் பார்த்தோம் இல்லையா, அதே போலதான் இங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது அப்படிங்கிற சொல்லாட்சி இருக்கு. அந்த சொல்லாட்சி அடுத்த வார்த்தை ஒருமையாக இருந்து அது உயிரில் தொடங்கினால், உயிர் எழுத்துல தொடங்கினா அதுக்கு முன்னாடி இது என்பது பதிலாக இஃது என்று பயன்படுத்த வேண்டும். உயிர் அல்லாத இடங்கள்ல தான் அது இது என்று பயன்படுத்த வேண்டும். அதே போல அது உயிரில் தொடங்கினால் அஃது, உயிர் அல்லாத சொற்களில் தொடங்கினால் அது. இதுதான் விதி, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இது என் வாகனம் என்று இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன சொல்லாட்சி இருக்குன்னா என்கின்ற சொல்லாட்சி இருக்கு. என் எப்படி தொடங்குகிறது, உயிரில் தொடங்குகிறது. உயிரில் தொடங்குகிற பொழுது இது என்பது இஃது என்று மாறிவிடும். அப்ப இது என் வாகனம் என்பது பிழையானது, இஃது என் வாகனம் என்பதே சரியானது. எப்பொழுதுமே இது என்கின்ற சொல்லுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சொல் உயிரெழுத்தில் தொடங்குவதாக இருந்தால் அதற்கு முன்னாடி அந்த இது என்கின்ற சொல்லாட்சி இஃது என்று சொல்லி உச்சரிக்கப்பட வேண்டும். அதை நீங்க பாருங்களேன், அது உணர்வின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது உணர்வின் வெளிப்பாடு. உணர்வு என்பது உயிரில் தொடங்குகிறது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அது இருக்கு. அது என்று எழுதுவது தவறு. அதுக்கு என்ன செய்ய? சரியான விடை அது உணர்வின் வெளிப்பாடு என்று எழுதுவதே சரியானதாக இருக்கும். இதுதான் விஷயம். உயிரில் தொடங்கினால் அது தேவைப்பட்டால் அஃது என்று மாறிவிட வேண்டும். இது தேவைப்பட்டால் இஃது என்று மாற வேண்டும். உயிரில் தொடங்காத சொற்களுக்கு முன்னாடி அது போட வேண்டும். இது தேவைப்பட்டால் இது போட வேண்டும். இதை பாருங்களேன். இஃது வாடா மலர் என்று சொல்றாங்க. இஃது வாடா மலர் என்று சொல்வது தவறு. ஏன் தவறு என்றால் இங்கே வா என்கின்ற உயிர்மை எழுத்து வந்திருக்கிறது. அப்போ உயிர்மை எழுத்து வந்தால் இது என்பது பதிலாக இஃது என்பது பதிலாக இது என்றுதான் எழுத வேண்டும். இது வாடா மலர் என்று எழுதுவதே சால சிறந்தது. அதே மாதிரி பாருங்க, அஃது மானின் கன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க. அஃது மானின் கன்று. மான் என்பது உயிர் மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொற்றொடராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? அது என்பது பதிலாக அது மானின் கன்று என்று எழுத வேண்டும். அதுதான் சரியான விடையாக இருக்கும். நீங்க அடுத்து என்ன நடக்குது பாருங்க. பல சில இந்த சொற்கள் எங்கே வருங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய ரொம்ப தவறுதலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். பல சில என்னும் சொற்கள் அக்ரிணைக்குரியன. எல்லாருக்குமே தெரிஞ்சதான். பல சில என்பது அக்ரிணைக்குரியன. அவற்றை உயர்திணைக்கு பயன்படுத்துதல் பிழையாகும். நம்ம அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பல சில என்பதை உயர்திணைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது எந்தெந்த இடத்துல பிழைவது நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக, பல அறிஞர்கள், சில எழுத்தாளர்கள் போன்ற தொடர்கள் பிழையானவை. நம்ம என்ன சொல்றோம்? பல அறிஞர்கள் இருந்தார்கள், சில எழுத்தாளர்கள் இருந்தார்கள், சில அறிஞர்கள் இருந்தார்கள், பல எழுத்தாளர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். பலவும் சிலவும் ஒருமையை குறிக்குது. அப்ப அறிஞர்களும் எழுத்தாளர்களும் யாரு? உயர்தனைக்குரியவர்கள். அப்போ உயர்தனை வருகிற பொழுது அக்ரணைக்குரிய சொற்களை நம்ம பயன்படுத்துவது தவறாக மாறும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவற்றுக்கு மாறாக எப்படி பல அறிஞர்கள் என்று சொல்வது பல அறிஞர்கள் பலர் என்று எழுத வேண்டும். சில எழுத்தாளர்கள் என்று சொல்றோம், சில எழுத்தாளர்கள் சொல்லக்கூடாது, எழுத்தாளர்கள் சிலர் என்று எழுத வேண்டும். அப்ப இதை மட்டும் நம்ம சரி பண்ணோம்னா இந்த பல சில என்கின்ற சொற்றொடரை அந்த ஒருமை சொல்லை எந்த இடத்துல பயன்படுத்தலாங்கிறது தெரியும். நீங்க பாருங்க, அவையில் பல அறிஞர்கள் உள்ளனர் என்று இருக்கு. அவை அறிஞர்கள் என்பது உயர்தனை குறிக்கிறது. பல என்பது அக்ரணியை குறிக்கிறது. அக்ரணி வந்தா அக்ரணியில முடியணும், உயர்தனை வந்தா உயர்தனையில முடியணும். இங்க உயர்தனைன்னு இருக்கு. அப்ப உயர்தனை முடியும் போது உயர்தனைக்குரிய சொல்லாட்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அவையில் அறிஞர்கள் பலர் உள்ளனர் என்று எழுதுவதே சரியான விடை. நம்ம என்ன செய்திருக்கோம்? அவையில் பல அறிஞர்கள் இருந்தனர் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தவறானது. அறிஞர்கள் பலர் உள்ளனர் என்பதே சரியான விடை. அதே பாருங்க, ஆடு பல பலியிடப்பட்டன இருக்கு. ஆடு பல பலியிடப்பட்டன இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன தடுமாட்டம் இருக்கு? ஆடு என்பது அக்ரிணை, பல என்பது பலவின் பால் இருக்கு, பலியிடப்பட்டன சொல்லும் போது இது பன்மையாக இருக்கிறது. அப்ப பன்மையில நம்ம முடியும் போது முதல்ல ஆடு என்ன செய்யுது? ஒருமையை நம்ம பன்மையாக மாற்றி எழுத வேண்டும். இங்க பாருங்க, ஆடுகள் பல பலியிடப்பட்டன என்பது சரியான விடை. அதே நீங்க பாத்தீங்கன்னா, விழாவிற்கு சில எழுத்தாளர்கள் வந்திருந்தனர், விழாவிற்கு சில எழுத்தாளர்கள் வந்திருந்தனர் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போலதான் இங்கேயும் இருக்கு. இங்க பாருங்க, விழாவுக்கு எழுத்தாளர்கள் சிலர் வந்திருந்தனர் என்று எழுத வேண்டும். சில என்பதை சிலர் என்று சொல்ல வேண்டும். எப்பவுமே எழுத்தாளர்கள் வருகிற பொழுது உயர்தனை வரும்போது உயர்தனைக்கு அடுத்துதான் எண்ணிக்கையை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது. அதே நீங்க பாத்தீங்கன்னா, கன்று சில ஓடின, கன்று சிலர் ஓடினன் இருக்கு. சில என்பது உயர்திணை பன்மை, ஓடின என்பது பன்மை, கன்று என்பது ஒருமை. அப்ப இங்க எத்தனை பிழைகள் இருக்கு பாருங்க. ஓடின என்று சொல்லும் போதே நிறைய கன்றுகள் ஓடி இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்றோம். அப்ப கன்றுகள் சில ஓடின என்று எழுத வேண்டும், சிலர் என்று எழுதக்கூடாது. கன்றுகள் என்பது உயர் அக்ரிணை, சில என்பது அக்ரிணை, ஓடின என்பது பன்மை. அதே நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு இருக்கு. நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களுள் இவரும் ஒருவர் அப்படின்னு இருக்கு. பல என்பது பன்மை, அக்ரிணையை குறிக்கக்கூடியது. ஆனா தலைவர்கள் என்பது உயர்தனை. அதனால நம்ம எப்படி எழுதணும்?
நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலருள் இவரும் ஒருவர் என்று எழுத வேண்டும். புரிஞ்சதா? அப்ப அக்ரணை வர இடத்துல அக்ரணையை பயன்படுத்தணும், உயர்தனை வர இடத்துல உயர்தனை பயன்படுத்தணும், உயர்தனை பன்மைனா பன்மையை பயன்படுத்தணும், அக்ரணை பன்மைனா அக்ரணையை பயன்படுத்தணும். அப்ப எது சரியோ அதை வாக்கியங்களை வைத்து நம்ம சரியாக பயன்படுத்துவதே சால சிறந்தது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற இலக்கண பகுதி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. நமக்கு தெரியும் மொழி அப்படின்னா என்ன, அப்படி இல்லை சொல் என்றால் என்ன, அல்லது பதம் என்றால் என்ன, அல்லது கிளவி என்றால் என்ன என்று கேள்விக்கிற பொழுது ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் அல்லது மொழி அல்லது கிளவி அல்லது பதம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில இங்க ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா ஓர் எழுத்துமே மட்டுமே நின்று பொருள்தொடக்கூடிய சொல். ஓர் எழுத்து மட்டுமே நின்று பொருள்தொடக்கூடிய சொல்லுக்கு பேர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. அது தமிழை பொறுத்தவரை 42 எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வருகிறது. அந்த ஒவ்வொரு 42 எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன பொருள்ல வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுதான் இந்த பகுதி. நீங்க பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க. இப்ப அ என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி என்னெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகு என்கின்ற ஒரு சொற்றொடரை குறிக்கிறது, ஒரு பொருளை குறிக்கிறது. சிவன் என்கின்ற ஒரு பொருளை தருகிறது. திருமால், பிரம்மன், சுட்டு, எதிர்மறை, அசை, திப்பிலி என்கின்ற பொருளில் வந்து ஆ என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி இத்தனை பொருள்களை குறிப்பதாக அமைகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அ என்பதற்கு 8 என்கின்ற எண்ணையும் குறிப்பதாக இந்த அ அமைகிறது. அதனால ஓரெழுத்து ஒரு மொழியில ஆ என்பது அழகு, சிவன், திருமால், பிரம்மன், சுட்டு, எதிர்மறை, அசை, திப்பிலி, 8 என்கின்ற பொருள்ல ஆ என்கின்ற ஓரெழுத்து சொல் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆ என்கின்ற சொல், ஆ என்பதற்கு பசு என்று ஒரு பொருள் இருக்கு, எருதுங்கிற ஒரு பொருள் இருக்கு, ஆச்சமரம், ஆன்மா, மறுப்பு, அற்பம், இரக்கம், வியப்பு, அண்மை சுட்டு. இல்ல, பசு, எருது, ஆச்சமரம், ஆன்மா, மறுப்பு, அற்பம், இரக்கம், வியப்பு என்கின்ற பொருள்ல வந்து ஆ என்கின்ற நெடில் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு இத்தனை பொருள்களை தருகிறது. அதுக்கடுத்து இ என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அண்மை சுட்டு. அப்ப இ என்பது அண்மை சுட்டுன்னா ஆ என்பது செய்மை சுட்டு அப்படிங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கணும். ஆ என்பது செய்மை சுட்டு. அதுக்கடுத்து ஈ என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்ன பொருள் தருது நம்ம பார்த்தீங்கன்னா, கொடு, ஈ, அப்புறம் ஈ கொடு, ஈ என்றால் பூச்சி, ஈ எனும் பூச்சி, தேனி, வண்டு, அம்பு, அரைநாள், குகை, திருமகள், பார்வதி, நரி, பாம்பு, கற்பித்தல் என்கின்ற பல பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து சொல் ஈ என்கின்ற சொல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உ என்கின்ற ஓரெழுத்து சொல் என்ன பொருள் வருதுன்னு நம்ம பார்ப்போம். உ என்கின்ற ஓரெழுத்து சொல் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, உ என்பதற்கு நான்முகன் என்று ஒரு பொருள் உண்டு, சிவபிரான் என்று ஒரு பொருள் உண்டு, சிவசகி என்று ஒரு பொருள் இருக்கு, உமையவள் என்று ஒரு பொருள் இருக்கு, வியப்பு என்கின்ற ஒரு பொருள் இருக்கு, அப்புறம் சுற்றெழுத்துக்கள்ல ஒன்று உ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊ என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைச்சி. அதுக்கடுத்து உணவு, விகுதி, தசை, சதை, திங்கள், இசையின் எழுத்து என்கின்ற பொருள்ல இந்த ஊ என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வருகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏ என்கின்ற அந்த குறியல் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன பொருள் தரும்னா வினா எழுத்து 7 என்ற பொருள்களை தருகிறது. 7 பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்தூர் இருக்கு இல்லையா, இது 7. இப்படி போட்டீங்கன்னா ஏ போட்டீங்கன்னா அது 7ஐ குறிப்பது. அந்த அடிப்படையில் தான் இது 7 போட்டிருக்காங்க. 7 என்பது சரியான விடை. அதுக்கடுத்து ஏ என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்ன பொருள் தருதுன்னா அம்பு என்கின்ற சொற்றொடரை தருகிறது, பொருளை தருகிறது. எய்யும் தொழில் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. திருமால் என்கின்ற பொருளை குறிக்கிறது. மேல் நோக்குதல் என்கின்ற ஒரு பொருளை குறிக்கிறது. இருமாப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. வெளிக்குறிப்பு, அடுக்கு, பெருக்கம் என்கின்ற பொருளை எல்லாம் இந்த ஏ என்கின்ற நெடில் எழுத்து நமக்கு தருகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐ
ஐ என்பதற்கு அழகு, அரசன், தலைவன், கடவுள், சிவன், துர்க்கை, கணவன், தந்தை, குரு, கோழை, ஐந்து, ஐயம், வியப்பு, கடுகு, பருந்து, இருமல், பெருநோய், கபவியாதி, நஞ்சு, தும்மை என்கின்ற நிரம்ப பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல் வந்து ஐ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓ என்கின்ற குறில் எழுத்து, அது உயிரெழுத்து குறில் என்கின்ற பொருளை மட்டும் தருகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓ என்கின்ற நெடில் எழுத்து என்ன தருதுன்னா ஒளிவு அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. சென்று தங்குதல் அப்படிங்கிற ஒரு பொருள் தருகிறது. மதகு நீர் தாங்கும் பலகை என்கின்ற ஒரு சொற்றொடரை சொல்லை தருகிறது. உயர்வு, இழிவு, அழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, ஐயம், வினா, எதிர்மறை, நான்முகன், கொன்றை அப்படிங்கிற பொருளை எல்லாம் இந்த ஓ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி தருகிறது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவ் என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் என்ன பொருளை தருகிறது பாத்தீங்கன்னா அனந்தன் என்னும் பாம்பு. அனந்தன் என்கின்ற ஒரு பாம்பை குறிக்கக்கூடியது அவ் என்கின்ற நெடில் எழுத்து. அதுக்கடுத்து நிலம், விழித்தல், அழைத்தல், விழிப்பு, கடிதல் என்ற பொருள்கள் எல்லாம் இந்த அவ் என்கின்ற நெடில் ஓரெழுத்து ஒருமொழி இந்த பொருள்களில் எல்லாம் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து க என்கின்ற குறிலெழுத்து எந்தெந்த பொருள்கள் எல்லாம் அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா அரசன், நான்முகன், ஆன்மா, உடல், நலம், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், மயில், மனம், இயமன், துணி, நமன், திங்கள், நனைதல், நீர், பறவை, பொறுத்து, முகில், வல்லவன், தலை, திரவியம், அக்னி என்கின்ற பொருளில் இந்த க என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கா என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் என்னென்ன பொருள் வருதுன்னு பாத்தீங்கன்னா சோலை என்கின்ற பொருள், காத்தல், பாதுகாப்பு, துலாக்கோல், கலைமகள், வலி, வருத்தம், தோட்சுமை, பூப்பெட்டி என்கின்ற பொருள்கள் எல்லாம் அந்த கா என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. அதுக்கடுத்து கீ என்கின்ற ஒரு சொல் கிளிக்குரல் என்கின்ற பொருளை தருகிறது. கு என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி குற்றம், சிறுமை, தடை, தொனி, நிந்தை, பூமி, இகழ்ச்சி, நீக்குதல், இன்பம், நிறம் என்கின்ற பொருள்களில் வருகிறது. அதே மாதிரிங்கன்னா கூ என்கின்ற நெல் எழுத்து பூமி, நிலம், கூவுதல், கூப்பிடுதல், மழங்கழித்தல், கூப்பிடு, ஏவல் என்கின்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக இருக்கிறது. அதுக்கடுத்து கை என்கின்ற ஓரெழுத்து சொல் என்னவாக வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓர் உறுப்பு, ஒழுக்கம், சினம்கொள், ஊட்டு, அலங்கரி, கைப்பிடி, சிறகு, சேனை, இடம், ஒப்பனை, ஆற்றல், சிறுமை, ஒழுக்கம், தங்கை, பக்கம், கை, மரம், மிகுதி என்கின்ற பொருள்களை எல்லாம் தருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் அரசன் என்ற பொருளில் வருகிறது. தலைவன், கடவுள், தந்தை, பசு, மலை, குயவன், கண், கிரகணம், சந்திரன், சூரியன், அரசியல், வெந்நீர், இரங்கல், தொடு, பூமி, சொர்க்கம் என்கின்ற பொருள்களை எல்லாம் தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக இந்த கோ என்கின்ற நெல்லெழுத்து விளங்குகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ங என்கின்ற ஓரெழுத்து சொல் குறுணிக்குறி அப்படின்னு சொல்றாங்க. குறுணி என்பதற்கு 8 படி அப்படின்னு அர்த்தம். ஒரு அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு குறுணி. அது ங என்கின்ற சொல் குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சா என்கின்ற நெடில் எழுத்து சாதல், சோர்வு, பேய் என்கின்ற பொருளில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சி என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒருமொழி சொல் வெறுப்பு சொல், சீத்தல், கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, சீல், சளி, அடக்கம், அலட்சியம், பெருக்கு போன்கின்ற என்ற பொருள்களை எல்லாம் குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழியாக சி என்கின்ற எழுத்து விளங்குகிறது. அதுக்கடுத்து சு என்கின்ற சொல் அதட்டும் ஓசை, நன்மை, சொந்தம், சுகம் என்கின்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக சு என்கின்ற சொல் விளங்குகிறது. அதுக்கடுத்து வந்தா சு என்கின்ற நெடில் எழுத்து என்னவாக இருக்கும் வியப்பு சொல், விலங்குகளை ஓட்டும் குறிப்பு, சுளுந்து என்கின்ற பொருள்களை குறிப்பதாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சே என்கின்ற நெடில் எழுத்து சே என்பதற்கு சிவப்பு, காளை, எருது, ஒரு வகை மரம். அந்த ஒரு வகை மரங்கிறது என்ன அழஞ்சல்னு ஒரு வகை மரம் இருக்கான் அதை சொல்றாங்க. அதுக்கடுத்து இடவராசி, எதிர்மறை என்கின்ற சொற்களை எல்லாம் இந்த சே என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழியை தருகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சை. சை என்பதற்கு இகழ்ச்சி குறிப்பு
அப்படின்னு சொல்றோம். நம்ம போகும்போது சி அப்படின்னு சொல்லுவோம். சை அப்படின்னு சொல்லுகிற அந்த மரபு நம்ம அங்கங்கே கிராமங்கள்ல பார்க்கணும். சை அப்படின்னு சொல்லுவோம். சை அந்த பக்கம் போ அப்படின்னு நம்ம திட்டுவது போல கொஞ்சம் அசிங்கமா பயன்படுத்துகிற பொழுது ஒரு அழுக்கு நிலைன்னு வச்சுங்களேன். அப்படி வரும்போது சி அங்கிட்டு போ, சை நல்லாவே இல்லை அப்படிங்கிற சொல்லாட்சியில இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது இகழ்ச்சிக்காக சொல்லக்கூடிய ஒரு ஓரெழுத்து சொல்லாக இருக்கிறது. அப்புறம் சோ என்கிற நிலை எழுத்து அரண், மதில், உமை, வானாசுர நகர் என்கின்ற சொற்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் தரக்கூடியது ஓரெழுத்து சொல்லா இருக்கு. அதுக்கடுத்து சௌ என்பதற்கு சிறுமி, சௌபாக்கியவதி, சுமங்கலி என்கின்ற பெயர்கள் எல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஞா என்கின்ற அந்த நெல் எழுத்து கட்டு, பொறுத்து என்கின்ற பொருள்களில் ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக வருகிறது. அதுக்கடுத்து ஞை, இந்த சை ஞை எல்லாமே ஒரு வகையான இகழ்ச்சி குறிப்பு. ஏற்கனவே பேசுவது போல அந்த சைக்கு என்ன சொன்னா அதை ஞைக்கும், ரெண்டும் இனவெழுத்து. அதனால அதனுடைய நம்ம இகழ்ச்சி குறிப்புக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நம்ம பார்த்தீங்கன்னா த என்பதற்கு குபேரன், நான்முகன், பிரம்மன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக அது விளங்குகிறது. தா என்பதற்கு கொடு, தாண்டு, உண்டாக்கு, பெறுதல், அழைத்தல், பலன், வலிமை, வருத்தம், அழிவு, குற்றம், பாய்தல், பகை, வலி, குறை, கொடு, பெரு, படை போன்கின்ற பொருள்களில் தா என்கிற சொல்லு வந்து ஓரெழுத்து சொல் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீ என்கின்ற சொல். தீ என்பதற்கு நெருப்பு, தீமை, விளக்கு, சினம், விஷம், நரகம், அறிவு, ஞானம், இன்மை, கொடுமை, உபாய வழி என்கின்ற பொருள்களில் ஓரெழுத்து சொல்லு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா து என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் உன், துப்பார்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொல்லு அதிலே தூ என்கிறதுலயே அந்த உணவுங்கிற சொல் உண்பது என்பது சொல் வருகிறது. தூ என்பதற்கு உன், அசைத்தல், அனுபவம், துன்பம், கெடுதல், சேர்மணம், நடத்தல், நிறைதல், பிரிவு, விகுதி, வருதல், வளர்தல் அப்படிங்கிற பல பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக இந்த தூ விளங்குகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூ என்கின்ற நெல் எழுத்து என்ன சொல்லுன்னா தூய்மை, வெண்மை, சுத்தம், வலிமை, பகை, இறைச்சி, தசை, இறகு, இகழ்ச்சி குறிப்பு, பற்றுக்கோடு என்கின்ற பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து சொல்லாக இந்த தூ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி விளங்குகிறது. நீங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தே என்கின்ற அந்த நெல் எழுத்து கடவுள், நாயகன், அருள், கொள்ளுகை, தேடி பெறுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தை. தை என்பதற்கு தமிழ் மாதம், தையல், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று என்று சொல்லுவாங்க. தையல் என்றால் பெண் என்று அர்த்தம். அதுக்கடுத்து ந என்பதற்கு சிறப்பு, மிகுதி, எதிர்மறை, வடமொழி இடைச்சொல்லாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து நா என்பதற்கு நாக்கு, அயலார், சொல், தரசு, மணி, பூட்டு, தீச்சுவாலை, நாதஸ்வர, ஊதுவாய், பொலிவு என்கின்ற சொற்களை இந்த நா என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் இன்மை, அதிகம், சமீபம், உறுதி, ஐயம், வன்மை என்கின்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நூ என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் என்ன பொருளை தருதுன்னா நீ, நீங்குதல், விடு, தள்ளு, உலகத்தை மறு என்கின்ற சொற்களை எல்லாம் தருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நே என்கின்ற சொல். நே என்பதற்கு எள், யானை, ஆபரணம், ஓர் எழுத்து என்கின்ற சொற்களை எல்லாம் தரக்கூடிய ஓரெழுத்து சொற்களாக அது விளங்குகிறது. அதுக்கடுத்து நை என்கின்ற ஓரெழுத்து சொல் என்ன பொருள் தருன்னா அன்பு என்கிறதை தருகிறது. இரக்கம், நேயம், அருள், ஈரம் என்கின்ற பொருளை எல்லாம் நை என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் நமக்கு தருகிறது. அதே பார்த்தீங்கன்னா நோ. நோ என்பதற்கு வருந்து, நோவு, வலி, சிதைவு, துன்பம், நொந்துன்னு சொல்றோம் இல்லையா, அத நோ. அதுக்கடுத்து நோ என்பதற்கும் ஏறத்தாழ ஒரே பொருள் தான். துன்பம், நோய், வருத்தம், மென்மை. மென்மைங்கிற சொல்லும் நோ என்கின்ற சொல் தருகிறது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நவ். நவ் என்பதற்கு நோவு. நீங்க பாத்தீங்கன்னா நோ, நோ, நவ் எல்லாமே ஓரளவு ஒத்து வரக்கூடிய சொற்களாகவே அமைகிறது. நோவு, வலி, வருத்தம், சிதைவு, துன்பம், பலவீனம் இது எல்லாமே வந்து நவ் என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தரக்கூடிய சொற்கள் பொருளாக அமைகிறது.
அதுக்கடுத்து ப ப என்பதற்கு மரக்கலன் தோணி என்று பொருள். தோணி, அதாவது மரக்கலன் தோணி என்பதை படகு அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ப என்பது படகை குறிப்பது என்று நினைவு வச்சுக்கோங்க. அது மரக்கலன், தோணி என்பது படகினுடைய பிரிதொரு பெயர். அதே மாதிரி பா என்பதற்கு சாபம் பெருங்காற்று என்று பொருள். பா என்பதற்கு சாபம் பெருங்காற்று என்று பொருள். பி என்பதற்கு அழகு, பாட்டு, நெசவு நூல், நிழல், தூய்மை, பாம்பு, கடிகார ஊசி, பரப்பு, கைமரம், தேர்தட்டு, பருகுதல் என்பதற்கு பொருள் அந்த பி என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருவதாக அமைகிறது. அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா பி என்கின்ற சொல், பி என்பதற்கு அழகு என்று பொருள். அதே மாதிரி பூ என்பதற்கு அச்சம், மலம், தொண்டு, தொண்டி என்கின்ற பொருள் எல்லாம் அச்சம் என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. அப்புறம் பூ என்பதற்கு, பூ என்றால் மலர், பூமி, அழகு, பொழிவு, பிறப்பு, தாமரை, இலை, கூர்மை, தீப்பொறி, யானையின் நெற்றி பட்டம், சேவலின் தலைச்சூடு, இவையெல்லாம் பூ என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒருமொழி தரக்கூடிய பொருளாக அமைகிறது. சேவல் கொண்டையே பூன்னு சொல்லுவோம். ஆமா, அது நம்ம ஊர்களில் பேச்சு வழக்கில் இன்னும் இருக்கு. அதுக்கடுத்து பே என்பதற்கு நுரை, மேகம், அச்சம் என்கின்ற பொருளில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக பே என்கின்ற நெடிலெழுத்து வருகிறது. அதுக்கடுத்து பை என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லி என்ன பொருள் வருதுன்னா அழகு, கைப்பை, பாம்பின் படம், தாமிர நாணயம், இளமை, துணி, சாக்கு, பசுமை, உடல் வலி, கொள்கலன், உடல் உள்ளுறுப்பு, இவையெல்லாம் பை என்கின்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக விளங்குகிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா போ, போ என்பதற்கு செல், ஒளிதல், நீங்கு, கழித்தல், இறத்தல், தகுதியாகுதல் என்கின்ற பொருளை எல்லாம் இந்த போ என்கின்ற நெடிலெழுத்து நமக்கு ஓரெழுத்து ஒருமொழி சொல் அந்த பொருள்கள் எல்லாம் தருகிறது. மா என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் யமன், சிவன், நஞ்சு, நேரம், சந்திரன், ஆவண மலம், விடம் என்கின்ற பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக விளங்குகிறது. மா என்பதற்கு பெரிய விலங்கு, மான், மாமரம், நிலம், யானை, வண்டு, அழைத்தல், ஆணி, இலக்குமி, அழகு, தாய், சரஸ்வதி, பெருமை, கருமை, மரணம், மேன்மை, வயல், வழி, வெறுப்பு, கட்டு, கருப்பு, சீலை, நஞ்சு கொடி, நிறம், பரி, செல்வம், அரைக்கப்பட்ட தானியம் என்கின்ற பொருட்களை எல்லாம் மா என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீ என்பதற்கு மூப்பு என்று ஒரு பொருளும், மூன்று என்கின்ற பொருளும் மீ என்பதற்கு வருகிறது. அப்புறம் மே என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லுக்கு அன்பு, மேம்பாடு, மேன்மை, மேவல் என்கின்ற பொருள் எல்லாம் மே என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. மை என்பதற்கு கண்மை, இருள், குற்றம், களங்கம், பாவம், அழுக்கு, பசுமை, கருநிறம், நீர், மலடு, தீவினை, பிறவி, மேகம், எருமை, வெள்ளாடு, மேஷராசி, இவை எல்லாமே மை என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தருகிறது. நீங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோ, மோ என்பதற்கு முகர்தல் அல்லது நுகர்தல். தண்ணியை கோரி கொடுக்கும் போது மோண்டு கொடுங்க அப்படிம்பாங்க, முகர்ந்து கொடுங்க அப்படிங்கிறது தான் சரியான அது பொருள். அப்புறம் யா என்கின்ற சொல்லாட்சி ஒரு வகை மரம், அகலம், கட்டுதல், நீங்காதிருத்தல், செய்யுள் யாத்தல், சொல்லு, யாவை என்கின்ற சொற்களை எல்லாம் பொருளை எல்லாம் தரக்கூடிய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லாக யா என்கின்ற இந்த சொல் விளங்குகிறது. அதுக்கடுத்து வா என்கின்ற நெடிலெழுத்து. வா என்பதற்கு வருகை, நிகழ்தல், உண்டாக்குதல், பிறத்தல், தாவுதல் என்கின்ற பொருட்கள் நிறமும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வி என்கின்ற சொல்லுக்கு நிச்சயம், பிரிவு, வித்தியாசம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, இதெல்லாம் வி என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லக்கூடிய ஒருமொழி சொல் தரக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி என்பதற்கு மலர், பறவை, மகரந்தம், சாவு, அழைத்தல், கொள்ளுதல், நீக்கம், போதல் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வி என்கின்ற சொல்லுக்கு பொருளாக அமைகிறது. அதுக்கடுத்து வே என்கின்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல் தரக்கூடிய சொற்கள் பொருள் வேவு, எரிதல், வெப்பமாக்கு, கொதிக்கும் நீர் என்பதெல்லாம் வே என்கின்ற சொல் தருகிறது. அதுக்கடுத்து வவ், வவ் என்பதற்கு வவ்வுதல் அல்லது கவ்வுதல் என்கின்ற சொல்லி குறிக்கக்கூடியது. இந்த நாய் குறிக்குதல நம்ம
கவ்வீர்ச்சி அழுது பவுன்னு குறைக்குது அப்படிங்கிறது நம்ம நம்ம நடைமுறையில புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த வவ் என்கின்ற சொல்லாட்சி இருக்கு. இப்ப நம்ம பொறுத்தவரை ஏற்கனவே ஒருமை பன்மையை பொறுத்தளவுல நம்ம புரிந்து கொண்டால் போதும். ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டிப்பா படித்தே ஆக வேண்டும். படித்து மனம் செய்து வைத்துக்கொண்டு அதனுடைய பொருட்களை மற்ற வாக்கியங்களோடு இணைத்து எழுதுகின்ற மரபை தொடர்ந்து படித்தோம் என்றால் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிச்சினுடைய பொருள் நமக்கு விளங்கும். இப்போது வரைக்கும் இந்த இலக்கண வகுப்பு கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் பெரிய இலை மனோகர். நன்றி சுரண்டை சாந்தி IAS அகாடமிக்கு. வணக்கம்.